ஹலோ டிஎன்பிஎஸ்சி மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரே பாடத்தில் இருந்து வந்த 2 கொஸ்டின் கடந்த 2024 குரூப் 4 எக்ஸாமில் தேம்பாவணி அப்படிங்கிற ஒரு நூலில் இருந்து கேட்ட ஒரே பாடத்தில் இருந்து 2 கொஸ்டின், அதுக்கு ஆன்சர் வித் புக் ப்ரூஃப், இந்த 3 தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒன், கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி. இது எங்கே இருக்குன்னா 10th புக்கில் 212வது பேஜ். ஆன்சர் அருளப்பன். சரிங்களா, வாங்க பார்க்கலாம். புக்கில் 10th புக்கில் தேம்பாவணிங்கிற நூல் இருக்குது. அதோட ஆசிரியர் வீரமாமுனிவர். 212 பேஜ். இங்கே வாங்க பார்த்துடலாம். கிறிஸ்துவிற்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான். இவரை அருளப்பன் என்றும் குறிப்பிடுவர். இவரே கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி. அதாவது இதோட ஆன்சர் அருளப்பன்கிறது நம்மளுக்கு தெரியும், கரெக்டு. அவரோட இன்னொரு பெயர் திருமுழுக்கு யோவான். இப்படி கேட்டாலுமே நம்மளுக்கு திருமுழுக்கு யோவான் ஆன்சரில் இருந்தாலுமே அதுவும் கரெக்ட். அடுத்ததாக நம்மளை இதுலேயே இன்னொரு ட்விஸ்ட்டாக கேட்பாங்க. எப்படின்னா, வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில் இவருக்கு கர்ணையன் என்று பெயரிட்டார். அப்போது அருளப்பன்கிறவருக்கு வீரமாமுனிவர் இந்த தேம்பாவணிங்கிற காப்பியத்தில் என்ன பேர் வச்சுருக்காரு அப்படின்னா கர்ணையன்ட்டு வச்சுருக்காங்க. அப்போது நம்ம கர்ணையன்ட்டு ஆப்ஷனில் வந்தாலுமே கரெக்டு தான். செகண்ட் ஒன் பார்க்கலாம். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார்? ஆன்சர் பலன். இது 10th புக்கில் 215வது பேஜ். அதே பாடம், அதாவது தேம்பாவணிங்கிற நூல் இருக்குங்களா, அதே பாடத்தில் வீரமாமுனிவர் இயற்றிய தேம்பாவணியின் பாடத்திலே 215வது பேஜ் என்ன இருக்குங்களா, 215ல் கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர் என்னும் யோசோப்பினை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல். இந்த சூசையப்பர் என்னும் யோசப்பினை அவரோட பேர் ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, வலன். ஆன்சர் நம்மளுக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறதும் வலன். அப்போ வலன் தான் ஆன்சர், கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ.